நம்ம பெண்களுக்கு வர மிக முக்கியமான புற்றுநோய் வந்து கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது காசனமா சர்விக்ஸ்ன்னு சொல்றோம். இது இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸா இருக்கு. இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாமா? ஆமா. ஒரு டைப் ஆஃப் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துது. இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு இருக்கு. எல்லா வைரஸும் வந்து எல்லா கேன்சரும் காஸ் பண்ணாது. பட் இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் இஸ் நோன் டு காஸ் கார்சினோமா சர்விக்ஸ். அதுல எஸ்பெஷலி 6, 11, 16, 18 அப்படின்ற ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின்ஸுக்கு நம்ம கிட்ட இப்ப வேக்சின் அவைலபிளா இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தினால நம்ம ஒரு கேன்சரே ப்ரிவென்ட் பண்ணாலும் ஏன் போடக்கூடாது? இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலே இப்ப அப்ரூவ் பண்ணி ஆல் அடலசன்ட் சில்ட்ரன், யாருக்கு மேடம் இது போடலாம்னா அடலசன்ட் சில்ட்ரன், அதாவது 9ல இருந்து 12 வயசுக்குள்ளதான் ஐடியல் ஏஜ் இந்த வேக்சின் போடுறது. இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, அடலசன்ட் பாய்ஸ் பசங்களுக்குமே போடலாம். இது ஏன்னா இது வந்து ஏனோஜெனிட்டல் வார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பிறப்புறுப்புல வர சில முக்கியமான இன்ஃபெக்ஷன்ஸையும் இந்த வேக்சின் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இதோட அட்வான்டேஜ் என்ன? கார்டசில், செர்வரெக்ஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்கு. செர்வரெக்ஸ்ன்றது 2 ஸ்ட்ரெயின் ஆஃப் ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் ஆர் ஹெச்பி இன்ஃபெக்ஷன் மட்டும் தான் ப்ரிவென்ட் பண்ணும். பட் கார்டசில் வந்து 4 and 9 இருக்கு. 4ன்னா 4 ஸ்ட்ரெயின்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும். 9ன்றது அட்வான்ஸ்டு 9 டைப்ஸ் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை நம்மள்ட்ட வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதை 12 வயசுக்குள்ள கொடுத்துட்டீங்கன்னா 2 டோஸ் மட்டும்தான் போதும். 12 வயசுக்கு மேல கொடுத்துட்டீங்கன்னா 3 டோஸ், 0, 1, 6 அப்படின்னு 3 டோஸ்ல இந்த வேக்சினேஷன். எப்படி நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் போடுறோம், அந்த மாதிரி ஹெச்பிவி வேக்சின்ஸ் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் அடலசன் ஏஜ்ல 9 to 12 இயர்ஸ் கொடுக்குறோம். இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் ஒரு 6 months to 1 yearல நம்ம நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூல், அதாவது ஒரு குழந்தை பிறந்தா கம்பல்சரி இந்த வேக்சின் போடணும் அப்படின்ற ஷெட்யூல் கவர்மெண்ட்லயே ஃப்ரீயா போடுறாங்க. அதுவே இப்ப நம்ம ஷெட்யூலுக்கு வரப்போகுது. ஸோ ஹெச்பி வேக்சின் குழந்தைக்கு மட்டும் தான் மேடம் போடணுமா? எனக்கு ஒரு 30-40 வயசு ஆயிடுச்சு மேடம், எனக்கு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா போடலாம். 45ல இருந்து 50 வயசு நம்மளுக்கு பீரியட்ஸ் நிக்கிற வரைக்கும் இந்த ஹெச்பி வேக்சின் கண்டிப்பா போடலாம். ஆனாலும் கருப்பை வாய் பரிசோதனை, அதாவது ஸ்கிரீனிங் ஃபார் கார்சினோமா சர்விக்ஸ், ஒரு பாப்ஸ்மியர் எடுக்கிறதோ, ஒரு ரெகுலர் ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் ஒரு கைனகாலஜிஸ்ட காட்டுறதையோ நம்ம வேக்சின் போட்டோன்றத அசால்ட்டா விடக்கூடாது. வேக்சின் போட்டாலும் ஸ்கிரீனிங் ஃபார் கார்சினோமா சர்விக்ஸ், நம்ம கருப்பை வாய் பரிசோதனை பண்ணிக்கிறத கண்டிப்பா நம்ம கண்டினியூ பண்ணணும்.